Super Sarvana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. இப்போ கூட்டணி எல்லாம் ஓரளவுக்கு ஜெல் ஆயிடுச்சு. எதிர்பக்கம் பார்த்தீங்கன்னா ஆள் பிடிக்கிற வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிலைமை தான் திமுக கூட்டணியில். 3 முறை சிஎம் இருந்தார். அவரே போய் டிஎம்கேல சேராரு அப்படின்னா இந்த கூட்டணியோ இல்லை அதிமுகவோ எவ்வளோ பலவீனமாக இருக்குங்கிறது தானே வெளியில் படுது. ஓபிஎஸ் அவர்கள் இடத்துல எடப்பாடி இருந்திருந்தார் வச்சுக்கோங்க, அவர் திமுக சேருவாரா? கண்டிப்பாக மாட்டார். எடப்பாடியார தெரியாத ஆட் கிடையாது தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு அவர் கொண்டு வந்திருக்காரு. அதுவே அவருடைய பெரிய வளர்ச்சி. அவர் எப்படி வந்தார்? திமுக ஆட்சியில் பெரிய திட்டங்கள்னு ஒரு 3 திட்டங்கள் சொல்லுங்களேன். 30-40 வந்து சொல்லிக்கிட்டே போலாங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே சார், நீங்கள் 30 சொல்கிறீங்க இல்லையா? அந்த 30 எப்படி 15 ஸ்டிக்கர் ஓட்டின திட்டங்களா இருக்கா? நீங்கள் நிதி நிலைமையை பொறுத்து இந்த அரசாங்கம் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுட்டு தானே இருக்குது. குறை சொல்லணும் அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஆட்சி வந்து சீராக தானே நடந்துட்டு இருக்கு. நீட் ஒழிப்பான்னாங்க, அதுக்கு அடுத்தது காங்கிரஸ் அங்கே ஆட்சியில் வந்தால் நீட் ஒழிப்பான்னாங்க. அது என்னைக்கு ஜென்மத்துக்கு நடக்க போகிறது இல்லை. இப்போ பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் நீட்டை ஒழிச்சிருக்கலாமே, உங்கள் கண்ட்ரோலில் தான் ஆட்சி மத்தியில் இருக்குது. ஏடிஎம்கேவும் அதே தானே பேசினாங்க. அண்ணாமலை அண்ணன் களத்தில் ஆடிட்டு இருக்காரு. களத்துக்குள்ளேயே வரவடையாமல் அவரை வந்துட்டு வெளியில் சப்ஸ்டியூட் மாதிரில உட்கார வச்சிருக்கீங்க. இப்போ அண்ணாமலை விரக்தியில் இருக்கிறாரு, அவர் ஒதுக்கப்படுறாரு, ஓரங்கட்டப்படுறாரு, புறக்கணிக்கப்படுறாருங்கிறத வந்துட்டு பிஜேபியில் உள்ள எல்லாருமே பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா என்டிஏவோட கூட்டணியா இல்லை என்டிஏ கூட்டணியா இல்லை இதுக்கு முதல்ல எனக்கு சொல்லிட்டீங்கன்னா அவங்க தெளிவாக சார் சிம்பிள். திமுக எந்த கட்சியோட பிரச்சனைக்குள்ளேயும் உள்ள இன்வால்வ் ஆகி திமுக சமரச பேச்சுவார்த்தைக்குள்ளாம் போனதே கிடையாது. இங்கே பாஜக எந்த சமாதானம் போச்சு சார்? ஏடிஎம்கே ஓபிஎஸ் கொஞ்ச நாள் நம்பிக்கை கொடுத்தது. ஓபிஎஸ்க்கு நம்பிக்கை கொடுத்தீங்க, செங்கோட்டையனுக்கு நம்பிக்கை கொடுத்தீங்க. நம்பிக்கை யாருமே கொடுத்த சார் அவங்களா பேசிக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா விஜய் எங்க சார் அரசியல் பேசுறாரு? விஜய் பேசுறாரு, திமுகவை பத்தி ஊழலையும் பேசிட்டு இருக்காரு, பாஜக வந்து கொள்கை எதிரிங்கிறாரு, எல்லாமே பேசுறாரு. விஜய் எங்க தான் பேசல. எழுதி வச்சு ஒரு கேமரால முன்னாடி நடிச்சாரு சார். பெரிய 4K கேமரா இல்ல 2K கேமரா நடிச்சாரு. பிரச்சனை வந்து இபிஎஸ் அவர்களும் அப்படித்தான் பேசுறாரு, ஓபிஎஸும் அப்படித்தான் பேசுறாரு. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆயிட்டு அதுக்கப்புறம் இப்ப பேச ஆரம்பிச்சிடுறாங்க. விஜய் இப்ப நிறைய இடங்கள்ல இப்ப வந்து அவராதான பேசிட்டு இருக்காரு. எங்க துண்டு சீட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு விஜய். என்ன சார் அவ்வளவு தெரிக்க விஜய் பேசிட்டு இருக்காரு, அனல் தெரிக்க பேசிட்டு இருக்காரு விஜய். இந்த எலெக்ஷனில் விஜய் அவர்கள் மிஸ் பண்ணிட்டாருன்னா முடிஞ்சது சார். ஏன் நான் சொல்கிறேன்னு நான் சொல்லுங்கள். அவருக்கு ஆல்ரெடி பாயிண்ட் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம். வணக்கம். ஒரு தீவிரமான ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லலாம். 2026 தேர்தலை நோக்கி வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் பயணிச்சுட்டு இருக்கு. பாஜக என்டிஏ அலைன்ஸ் வந்து நிச்சயமாக ஆட்சி அமைக்குங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்குது. என்ன நிலவரத்தில் இருக்குது இப்போதைய தேர்தல் களம்? சார் இப்போது உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம கூட்டணி எல்லாம் ஓரளவுக்கு ஜெல் ஆயிடுச்சு. எதிர்பக்கம் பார்த்திங்கன்னா ஆள் பிடிக்கிற வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது பஸ்ஸில் நீங்கள் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு சீட் இருந்து உட்காந்துட்டு போகலாம், நல்லபடியாக கம்ஃபர்டபுளாக ஒரு ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் ஆளை பிடிச்சிக்கிட்டு போட்டுக்கிட்டே போனீங்கன்னா ஃபுட்போர்ட் அடிக்கணும், 2 பேர் கீழே விழுவான். அந்த மாதிரி நிலைமை தான் திமுக கூட்டணியில். ஆனால் போன எல்லாருமே முக்கியமான நிர்வாகிகள் ஆச்சு. ஒரு முதலமைச்சரே போய் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ்க்கே வந்தோன்னே முன்னாடியே அவர் வந்து முதலமைச்சர் ஆனவர். அவர் ஜெயலலிதா அவர்களால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர், 3 முறை சிஎம் இருந்திருக்கார். அவரே போய் டிஎம்கேல சேராரு அப்படின்னா இந்த கூட்டணியோ இல்லை அதிமுகவோ எவ்வளோ பலவீனமாக இருக்குங்கிறது தானே வெளியில் படுது. இல்லை சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா முன்னாள் முதல்வர் சொல்லிட்டு, அவர் முன்னாள் முதல்வர், முன்னாள் அதிமுக நிர்வாகி. அதாவது காலம் வந்து எப்போவுமே ஒரு தலைவரை வந்து நம்மளுக்கு காட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு தொலைநோக்கு பார்வை. ஒரு கலைஞரே எடுத்துக்கோங்களேன், எங்கள் எதிர்முகாமில் இருக்கார், அவர் மேலே ஒரு மரியாதை இருக்குது, மாற்று கருத்துக்கள் உண்டு. அவர் ஏன் கலைஞர் மதிக்கப்பட்டார்? அவர் வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் 13 வருஷம் கட்சியை உயிரோடு வச்சுருந்தார். உயிர் துடுப்போட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கட்சியை வச்சுருந்தார். கடைசி வரைக்கும் புரட்சி தலைவரை அவரால் தோற்கடிக்க முடியல. ஆனாலும் ஸ்ட்ராங்கான ஒரு லீடராக அவர் இருந்தார். ஆனால் அதே இது எடப்பாடி பார்த்தீங்க வச்சுக்கோங்க, இந்த 5 வருஷம் எவ்வளோ பிரச்சனை, கட்சிக்குள்ளே எத்தனை பிரச்சனைகள், அப்புறம் வெளியில் திமுகவால் அத்தனை பிரச்சனைகள், இல்லை பல கேஸ், தேவையில்லாத பொய் புகார்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. எல்லாத்தையும் சமாளித்து ஒரு தனி மனிதனாக இன்றைக்கி நிற்கிறாரு, கட்சியவும் காப்பாற்றியிருக்காரு. நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் சார், இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் இடத்துல எடப்பாடி இருந்திருந்தார் வச்சுக்கோங்க, அவர் திமுகவில் சேருவாரா? கண்டிப்பாக மாட்டார். அதுதான் ஒரு தலைவனை வந்து காட்டுறது. அது எப்படி நீங்கள் வந்துட்டு ஷேராக சொல்கிறீங்க? அவர் சேர மாட்டார்னு சொல்லி நீங்கள் எப்படி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? இதே இடத்துல அவர் இருந்திருந்தாலும் போயிருப்பாரா அப்படின்னா, இப்போ கட்சியே எடப்பாடி அதிமுகவாக மாறி போயிடுச்சுங்கிற ஒரு குற்றச்சாட்டை தானே எல்லாருமே முன்வைக்கிறாங்க. அம்மா இருந்தப்போ ஒரு ஃபேஸ் வேல்யூ இருந்துச்சு,
ஒரு எம்ஜிஆர் இருந்தப்போ ஒரு ஃபேஸ் வேல்யூ இருந்துச்சு, அவங்களால கட்சி இருந்தா அப்படி ஒரு ஃபேஸ் வேல்யூ வந்து எடப்பாடிக்கு கிடையவே கிடையாது, இபிஎஸ் அவர்களுக்கு அப்படிங்கிறதான எல்லாருமே சொல்லிட்டு இல்லை சார், இது வந்து ஒரு கவர்ச்சிகரமான அரசியலாக மாறிடுச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா முன்னாடி எழுதுறாங்க இல்லையா உங்கள் ரிப்போர்ட்டர்ஸு பத்திரிகையாளர்களுக்கு வந்து பெண் இருந்தால் போதும் எழுதுவாங்க. இப்போ உங்கள்கிட்ட இன்னொரு பெண் இருக்குது சில பத்திரிகையாளர்களுக்கு. ஸோ அந்த பெண்ணு மூலமாக வர சில விஷயங்கள்னால ஏதாவது ஒன்று எழுதுறது. சார் புரட்சி தலைவர் ஆகட்டும் புரட்சி தலைவி ஆகட்டும் அவங்க பட்டி தொட்டி ஃபுல்லாக தெரிஞ்சவங்க, சினிமாவில் நடித்து ஒரு டாப்பில் இருந்தாங்க, அவங்க நம்பர் 1 உண்மையாகவே கரியரின் உச்சத்தில் இருந்தவங்க. அவங்க அப்படி இருந்தவங்க ஊர் ஃபுல்லாக தெரிய வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து அவரே சொல்கிற மாதிரி ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு விவசாயி இவ்வளோ முன்னேறி இன்னைக்கு எடப்பாடியார தெரியாத கிடையாது தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு அவர் கொண்டு வந்திருக்காரு. அதுவே அவருடைய பெரிய வளர்ச்சி. அந்த கட்சிக்கு எவ்வளோ முட்டுக்கட்டைகள் இருந்தது சார். அவர் எப்படி வந்தார் சார்? எப்படி வந்தாருங்கிறது வந்து அவர் ஒரு விவசாயி போராடி, ஒரு விவசாய மக்களுக்காக போராடி போராட்ட களங்களில் நின்று ஒரு அமைச்சராகி ஒரு முதலமைச்சரானா பரவாயில்ல. அவர் எப்படி வந்தாருங்கிற காணொலியாக சசிகலாவும் வெளியிட்டு இருக்காங்க, திமுகவும் வெளியிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க அவர் எப்படி சிஎம் ஆனார் அப்படிங்கிறது? கண்டிப்பாக சார். இப்போ பார்த்தீங்கன்னா திமுக எல்லார் மேலேயும் ஓபிஎஸ் மேலே சொல்லாததா, ஓபிஎஸ்ஸை பற்றி பேசாததா, அவங்க யாருமே இந்த இடத்துல மறுக்கவே இல்லையா? அந்த அம்மா எங்களை ஆக்குனாங்கிறத யாருமே வந்துட்டு மறுக்கவே இல்லையா? இதே தான் வந்து எடப்பாடியார் வந்து மீட்டிங்கில் சொன்னார். அப்போ நான் எப்படி வந்தேன்னு பேசாத, நான் என்ன திட்டங்கள் கொண்டு வந்தேன்னு பேசு, நான் என்ன குறை வச்சேன் ஆட்சியில் அதை பற்றி பேசுனேன், அதை பற்றி யாருமே பேசலையே. இப்போது பார்த்தீங்கன்னா 7.5 அத்தனை பேர் டாக்டர் இருக்காங்க, அரசு பள்ளியில் படித்தவங்க. இவங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சினிமா நடிகர்களை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ஐயா ஸ்டாலினால தான் வந்து நான் வந்து டாக்டர் ஆனான்றாங்க. டாக்டர் படித்து முடிக்க உங்களுக்கு 5 வருஷம் ஆகும் இல்லையா, மினிமம் எம்பிபிஎஸ். அப்போ யார் பீரியடில் அந்த 7.5 இருந்தது? எடப்பாடியார் பீரியடில் இருந்தது. ஸோ இப்போ ஆனவங்க ஆனால் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது இவர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தான் நான் ஆனேன்னு சொல்லிட்டு. சார் நீங்கள் எப்படி வந்தீங்கன்றதை விட அவர் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் புரட்சி தலைவிக்கு வந்து உண்மையான ஒரு தொண்டராக இருந்தார். ஏன்னா அந்த மூவர் அணின்னு இருந்தது இல்லையா, அதில் அவர் இருந்தார். அந்த மாதிரி அவர் வந்து படிப்படியாக தான் முன்னேறி வந்திருக்கார். அதே மாதிரி அவருக்கு வந்து உங்களுக்கு தெரியும் அம்மையார் வந்து எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங் போல்ட் லேடி. அவங்க யாரையும் நம்பி இல்லை, தனியாக முடிவு எடுக்கக்கூடியவங்க, அதிரடியான முடிவு எடுக்கக்கூடியவங்க. அவங்ககிட்ட போய் யாரும் ஒரு கருத்து சொல்ல முடியாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் சாருக்கு அப்படி கிடையாது. அவங்க தந்தை படிப்படியாக வளர்றதை அவர் பார்க்குறாரு, பக்கத்தில் இருந்து ஒரு மேயராக பார்க்குறாரு, ஒரு எம்எல்ஏவாக பார்க்குறாரு, அமைச்சராக பார்க்குறாரு, துணை முதல்வராக பார்க்குறாரு, பார்த்துட்டு வராரு. இவருக்கு அப்படி ட்ரைனிங் கிடையாது சார். இவர் வந்து தூரத்துலேருந்து பார்த்து அம்மா எப்படி அரசியல் பண்ணுறாங்கன்னு பார்த்து, அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் 2 மாதத்தில் தேர்ந்தெடுக்க முதல்வர் ஆயிடுவார். என்டிஏ கூட்டணி ஆட்சி வரப்போகுது உறுதி. ஆனால் அப்போ வந்து சசிகலா அம்மையார் அவர்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ எவ்வளோ அவருக்கு ப்ரெஷர் இருந்திருக்கும், எவ்வளோ ப்ரெஷரை தாண்டி இத்தனை திட்டங்கள் நிறைவேற்றியிருக்காங்க. நீங்கள் கோவிட் டைம் உங்களுக்கு தெரியும், எனக்கு பர்சனலாக தெரியும் சார், எவ்வளவோ பெரிய பணக்காரர்கள் இருக்காங்க என் நண்பர்கள், ஹைதராபாத்லேயும் சரி பெங்களூர்லேயும் சரி. பணக்கார ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கல, அந்த மாதிரி இருந்திருக்காங்க. நான் சிறந்த உதாரணமே, நான் இந்த கிங்ஸ் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா சைதாப்பேட்டில், 13 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ₹1 செலவு இல்லை. 3 வேளை சாப்பாடு, பால், முட்டை வரும், அந்த மருந்துகள் எல்லாமே. இன்னும் போகும்போது அந்த வேலை பார்த்தவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்தாங்கம்மா வச்சுக்கோங்கம்மா, அது மனசார கொடுக்குறது, யாரும் கேட்கல. அப்படிப்பட்ட ஒரு கோவிடை அவ்வளோ சூப்பராக கையாண்டார். அது வந்து என்ன சொல்கிறது, ஜெயலலிதா அம்மா இருந்தால் சந்தோஷப்பட்டுருப்பாங்க. நம்மளுடைய சிஷ்யன்னு சொல்லலாமா, இல்லை அவங்களுடைய தம்பின்னு சொல்லலாமா, இவ்வளோ நல்லா பண்ணாருன்ட்டு. ஸோ நீங்கள் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் எங்கள் பாரத பிரதமர் மோடிக்கு அவ்வளோ நல்ல பேர், அத்தனை பேருக்கு வேக்சின்ஸ் கொடுத்தாரு ஃப்ரீயாக. காலில் தொட்டு கும்பிடுறாங்க பல நாட்டில் போய் இறங்கும்போது. அந்த மாதிரி இந்தியா எப்படி முன்னோடியாக இருந்துச்சோ, இந்தியாவுக்கு ஒரு முன்னோடியாக தமிழ்நாடு இருந்துச்சு கோவிட் டைமில். இந்த நேரத்தில் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும். ஸோ அப்படி பல விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்தார் சார். இப்போது நீங்கள் திமுக சொல்கிறீங்க இல்லையா, திமுக ஆட்சியில் பெரிய திட்டங்கள்ன்ட்டு ஒரு 3 திட்டங்கள் சொல்லுங்களேன். திமுக ஆட்சியில் பெரிய திட்டங்கள்னு சொன்னால் மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்குது, கலைஞர் வீடு திட்டம் இருக்குது, இது மாதிரி நிறைய திட்டங்களை, பள்ளி மேலேருந்து போகக்கூடிய கல்லூரி போகக்கூடிய மாணவிகளுக்கான திட்டம்னு இப்படி நீங்கள் 3 இல்லை ஒரு 30-40 வந்து சொல்லிக்கிட்டே போகலாங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே சார், நீங்கள் 30 சொல்கிறீங்க இல்லையா, அந்த 30 எப்படி 15 ஸ்டிக்கர் ஒட்டின திட்டங்களாக இருக்கா? நீங்கள் சொன்ன வீடு, கலைஞர் வீடு வழங்கும் திட்டமே மோடி அவர்கள் கொடுக்குற பணத்துலேருந்து தான் வருது. மத்திய அரசு செயல்படுத்தப்பட்டிருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டு அதில் பணம் போடுது, நடந்துட்டு தானே இருக்குது. அதுதான் சார், இப்போ நீங்களும் நானும் இருக்கோம், நம்ம போய் ஒரு இடத்துல சாப்பிட்றோம், நீங்களும் ஒரு ₹100 போடுறீங்க, நானும் ஒரு ₹100, நம்ம 2 பேரும் சாப்பிட்டு வந்ததா தானே அர்த்தம்.
நீங்கள் எனக்கு ட்ரீட் கொடுத்தா உங்களுடைய ட்ரீட் நீங்கள் தான் எனக்கு செலவு பண்ணணும், நான் கொடுத்தா நான் தான் செலவு பண்ணணும். இது நீங்கள் எப்படி சொல்லணும்? மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக மாநில அரசு செயல்படுத்தும் திட்டம்னு சொல்லணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போயிடுவீங்க. கலைஞர் அவர்கள் மேலே மோடி அவர்களுக்கு மதிப்பு இருக்குது. வெங்கையா நாயுடு வந்து தான் சிலை திறந்து வச்சார். ராஜ்நாத் சிங் ஐயா வந்து தான் அந்த காயினை ரிலீஸ் பண்ணார். அந்த மாதிரி கூப்பிடாமலே வந்தார் சார். நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் கோபாலபுரம் வந்து இவங்க கலைஞர் அவர்களை பார்த்துட்டு போனாங்க. அதெல்லாம் தனி, அரசியலை தாண்டி. ஆனால் அந்த திட்டம் எங்கேருந்து பணம் வருது அதை நீங்கள் சொல்லலாம் இல்லையா? கலைஞர் காப்பீடுனா அது ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டுமே கொடுக்கல இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறனால தானே நீங்கள் செயல்படுத்துறீங்க. அப்புறம் 1000 ரூபாய் திட்டம் எப்போருந்து சார் ஆரம்பிச்சிங்க? அது நடுவில் இருந்தால் ஆரம்பிச்சு நிதி நிலைமை பிரச்சனையும் அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் வந்த உடனே இந்த இலவச பேருந்துங்கிற சிஸ்டம் வந்துட்டு விமன்ஸுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. எல்லாமே உடனடியே செய்யலாம். நிதி நிலைமையை பொறுத்து இந்த அரசாங்கம் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுட்டு தானே இருக்குது. குறை சொல்லணும் அப்படின்னா நம்ம என்னென்னாலும் சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஆட்சி வந்து சீராக தானே நடந்துட்டு இருக்குது. சரியான திட்டங்கள் தானே. ஒரு சில திட்டங்கள் நிறைவேற்ற முடியலை அப்படிங்கிறத அவங்களே சொல்கிறாங்க. அடுத்து இனி வரும் காலங்களில் அதை நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்த டைம் நாங்கள் திரும்ப வரதான் போகிறோம், வரும்பொழுது மற்றதை நாங்கள் பண்ண போகிறோம் தான் சொல்கிறாங்க. நீங்கள் 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனால் மக்கள் அதிகம் அதை தானே வந்துட்டு அவங்க வரப்போறது இல்லை சார். அடுத்த டேர்மும் வரப்போறது இல்லை. அடுத்து எந்த திட்டங்களும் செய்ய போறது இல்லை. எப்படி சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னாங்களே நீட் ஒழிப்பான்னாங்க. அதுக்கு அடுத்தது காங்கிரஸ் அங்கே ஆட்சியில் வந்தால் நீட் ஒழிப்பான்னாங்க. அது என்றைக்கு ஜென்மத்துக்கு நடக்க போகிறது இல்லை. எங்கள் பாரத பிரதமர் மோடி, அதுக்கு அடுத்தது அவரை பின்தொடர்ந்து வர எங்கள் பாஜக ஆட்சி தான் இனி காலத்துக்கும் அங்கே. பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் நீட்டை ஒழிச்சிருக்கலாமே, உங்கள் கண்ட்ரோலில் தான் ஆட்சி மத்தியில் இருக்குது. ஏடிஎம்கேவும் அதே தானே பேசுனாங்க. நீட் விவகாரத்தில் ஏடிஎம்கே பேசிய விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிறோமே. நாங்கள் நீட்டை ஆதரிக்கிறோம், நீட் இப்படி இருந்துட்டு போட்டு அவங்க சொல்லவே இல்லையே. ஏடிஎம்கே எதிர்க்க தானே செஞ்சாங்க. ஏடிஎம்கே அதுதான் சார் சொல்கிறேன். ஏடிஎம்கே அதுக்கு ஆதரவு தெரிவிக்கல. ஆனால் பாஜக நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம். நீட் இருக்கட்டும், அது ஒரு எக்ஸாமினேஷன் தேவை, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொன்னோம். ஆனால் அது நடைமுறை சிக்கல் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கேஸும் போட்டாங்க. அதிமுக ஆட்சியில் நடைமுறை சிக்கல் தெரிஞ்சதுனால தான் 7.5 எடுத்துகிட்டு வந்தாங்க. நடைமுறை சிக்கலுக்காக எடுத்தாங்களா இல்லைன்னா ஆட்சியை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக எடுத்தாங்க? ஆட்சியை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக டெல்லியில் நடந்த பேச்சுவார்த்தையில இதுவும் ஒன்றா தானே இருந்தது. கண்டிப்பாக இல்லை சார். ஏன்னா ஆட்சியை தக்க வைக்கணுன்ற அவசியம் அவங்களுக்கும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்திரா காந்தி அவர்கள் பீரியட் ஆகட்டும், எந்த பீரியட் ஆகட்டும், எத்தனை ஆட்சி கலைப்புகள் நடந்தது. நாங்கள் அந்த பீரியட் சொல்கிறேன். எடப்பாடியார் ஒரு பீரியடில் நாங்கள் நினச்சிருந்த ஆட்சியை கலைச்சிட்டு கவர்னர் ஆட்சியோ பிரசிடென்ட் ஆட்சியோ நடத்தியிருக்காங்க. நாங்கள் அது பண்ணல. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஆட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. அம்மையார் அவர்கள் இறந்துட்டாங்க, புரட்சி தலைவி. ஆனால் அவங்களுக்காக ஓட்டு போட்டு ஒரு அதிமுகன்ற ஒரு கட்சி அங்கே உட்காந்துட்டு இருக்கு. அதனால நாங்கள் சேர்த்து தான் வச்சோம், ஒரு ஆட்சி ஒழுங்காக நடக்கணும்னு சேர்த்து தான் வச்சோம். அதுக்கு பாஜக ஒரு ஆளும் ஒரு மத்திய அரசு வந்துட்டு அது பண்ண வேண்டிய வேலை தானே. அது ஒரு இன்னொரு கட்சியோட விவகாரத்தில் போயிட்டு வந்துட்டு இந்த நீ அவங்ககிட்ட சொல்லு, நீ அவங்ககிட்ட சொல்லுங்கிறது வந்து ஒரு கட்சியினுடைய வேலையா? கரெக்டாக கேட்டிங்க சார். இப்போ நடக்குது இல்லையா? இப்போ அதிமுகக்குள்ள கொஞ்ச நாள் முன்னாடி இன்னையோட அந்த பிரச்சனைகள் தீர்ந்துச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி பிரச்சனை நடந்தது இல்லையா? எங்கள் தலைவர்கள் பாருங்கள், எங்கள் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அண்ணன் ஆகட்டும், எங்களுக்கு இப்போதைய தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகட்டும், இது அவங்க கட்சி பிரச்சனைங்க, நாங்கள் தலையிட முடியாதுன்ட்டாங்க. சென்ட்ரல்லையும் அதுதான் ஆச்சு. ஏன்னா இது வந்து அவங்க கட்சி அதிமுகன்ற கட்சி. ஆனால் முன்னாடி இருந்தது அதிமுகன்ற தமிழக ஆட்சி. அதுக்கு அந்த ஆட்சி சிறத்தன்மையாக நடக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் அதை இது பண்ணோம். தவிர ஆட்சியும் சிறப்பாக. நயினார் நாகேந்திரன் வந்து இன்னமும் அதிமுக அமைச்சருங்கிறது வந்து வெளியில் வரவே இல்லை. இல்லை, அதிமுக காரங்கிறது வந்து வெளியில் வரவே இல்லையா? அவர் எடப்பாடி அவர்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்களுக்கு எதிராக கார்னர் பண்ணி பேசுறதான அவர் பண்ணிட்டு இருந்தாரு. இல்லைங்க, கூட்டணியை ஒருங்கிணைக்கிறங்கிற முயற்சியில் வந்துட்டு அவர் என்றைக்குமே இல்லவே இல்லை. அண்ணாமலை இருந்தப்போ கூட தினகரனையும் ஓபிஎஸ்சியும் ஒரே ஒரு சம அளவுக்குள்ள வந்து டிராவல் பண்ண வச்சார். நயினார் வந்ததுக்கு அப்புறம் தானே அந்த பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, பெருசாக வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்ல கேள்வி கேட்டிங்க. நான் ஒன்று மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தர் வந்து தென்றலாய் வாழும் புயல், ஒருத்தர் புயலாய் வாழும் தென்றல். எங்களுக்கு 2 பேருமே ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஒரு டீம் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு டோனியும் தேவை. எப்படி காய நகர்த்தணும், எப்படி டீம் ஜெயிக்கணும்னு அமைதியாக கேப்டன் கூலுன்னுவாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அதிரடியாக அடிச்சாடுறாரு. அப்படி தான் எங்களுக்கு அண்ணாமலை அண்ணனும் அண்ணன் நயினார் நாகேந்திரனும். அண்ணாமலை அண்ணன் களத்தில் ஆடிட்டு இருக்காரு, நம்ம இளைஞர்கள் ஓட்டு பெறாரு, அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவரை களத்துக்குள்ளே வரவிடாமல் தடுத்துல களத்துக்குள்ளே வரவிடாமல் அவரை வந்துட்டு வெளியில சப்ஸ்டியூட் மாதிரில உட்கார வச்சிருக்கீங்க. இதுதான் சொல்றேன். இது வந்து நம்ம இன்னொரு பெண், புதுசாக வந்திருக்க பெண் இல்லை, எந்த பெண்ணு இதில் எழுத வேண்டியதில்லை. அவரை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட்டாக தானே உட்கார வச்சிருக்கீங்க. அவர் வந்து ஒரு காரணத்தை காட்டிட்டு சொல்றாரு, ஒரு வேலையை வேணா ஒரு ரீசன் தான் அப்பாவை காரணம் காட்டிட்டு அவர் சொல்றாரு. ஆனால் அண்ணாமலை விரக்தியில் இருக்கிறாரு, அவர் ஒதுக்கப்படுறாரு, ஓரங்கட்டப்படுறாரு, புறக்கணிக்கப்படுறாருங்கிறத வந்துட்டு பிஜேபியில் உள்ள எல்லாருமே பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா நான் சொல்லுவேன், அவர் அந்த பேட்டி கொடுத்தாரு இல்லையா, அண்ணாமலை அண்ணன் வந்து அந்த அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை பார்த்துக்கணுன்ற பேட்டி கொடுத்தாரு இல்லையா, ஒரு மகனாக ஒரு கடமையை செய்யணும்ன்ட்டு. அது முடித்த பிறகு 2 நாள் கழிச்சு எங்களுடைய தேர்தல் மேலாண்மை குழு கூட்டம் நடந்தது. அதில் நானும் இருந்தேன். அந்த விளம்பர பிரிவை நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாரு. எங்கேயுமே அவர் எந்த விருப்பம் காட்டல. அவர் சொல்ல போனால் இன்னும் வந்து என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு
சொன்னார். நேத்திக்கு அதிமுக எம்எல்ஏவை கட்டி தழுவி அந்த தெருமுனை கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. அவர் என்னால் வர முடியல, என் தந்தையை பார்த்துக்கணுன்றான் சொன்னார். அதுக்காக தான் நான் எங்கள் தலைவர் நயினார் அவர்கள் கோவப்பட்டார்கள். அவர் தந்தையை பார்த்துக்கணும்னு சொன்னாங்க, நீங்கள் என்ன ப்ரெஸ்ஸில் கண்டபடி எழுதுறீங்கன்னு தான் கோவப்பட்டார். அண்ணாமலைக்கு இந்த கூட்டம் தான் வரவே இல்லை. நயினார் அவர்களுக்கு எங்கே போனாலும் கூட்டம் கம்மியாக தானே இருக்கு. அண்ணாமலை ஏற்படுத்தின ஒரு பெரிய இம்பாக்டை வந்துட்டு அவரால் கிரியேட் பண்ண முடியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்காங்க. அதனால தான் சொன்னேன், ஒருத்தர் டோனி ஸ்டைல்னா, ஒருத்தர் வந்து விராட் கோலி ஸ்டைல். நீங்கள் இப்போ அண்ணாமலையன் வந்து சோஷியல் மீடியாலையும் பிஜேபி நல்லா ஸ்ட்ராங் பண்ணியிருக்காரு, இளைஞர் மத்தியிலையும் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காரு. இப்போ டபுள் டிஜிட்டில் பிஜேபி ஓட்டு வாங்கிச்சு போன எலெக்ஷன். பெரிய கட்சி எதுவும் இல்லாமல், அதாவது அதிமுக திமுக கூட்டணி இல்லாமலே அவ்வளோ ஓட்டு வாங்கிச்சு. அது அண்ணாமலையனோட ஸ்ட்ரென்த்து. நயினார் நாகேந்திரன் எங்களுடைய தலைவருடைய ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 60,000 பூத் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒரு காலத்தில் நோட்டாவோட போட்டி போட்ட கட்சி நீங்கள், இன்றைக்கி திமுக அதிமுக 75 வருட கட்சியும் 50 வருஷம் மேலே இருக்கிற கட்சியோட சேர்ந்து நாங்கள் வந்து 60,000+ பூத் கமிட்டி மெம்பர்ஸ் வச்சுருக்கோம். இது களத்தில் நயினார் அவர்கள் பண்ணது என்னன்னா, அதான் சொல்கிறேனே, அவர் ஆப்ரேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறது ஒரு பாயிண்ட், பர்சனலாக எனக்கு நடந்தது சொல்கிறேன். ஒரு 2 மாதம் முன்னாடி ஜெகதீஷ் என்ற ஒருத்தர் வந்து நாங்கள் அயலக பிரிவுலேருந்து அவரை வந்து ரஷ்யாவிலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து அவர் பேசும்போது, ப்ரெஸ்ஸில் ஏர்போர்ட்லேயே பேசும்போது அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லிட்டாங்க, திமுக கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு எதுவுமே பண்ணல, பாஜக எங்கள் அணி தலைவர் சுந்தரம் அவர்கள் தான், அயலக பிரிவு தலைவர் சுந்தரம் அவர்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார் 6 மாதம் கஷ்டப்பட்டுன்ட்டு சொன்னாங்க. அதை வந்து நான் வந்து அன்றைக்கி நைட்டே வந்து எங்கள் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி நடந்துச்சு தலைவரே, இந்த மாதிரி சொன்னாங்கன்னு போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அதில் அரசியல் பண்ணல. என்ன தம்பி பண்ண முடியும், அது மாநில கட்சி, நம்மளால தானே பண்ண முடியும்னாரு. இதே ஒரு அரசியல் பண்ணணுன்ட்டு அந்த மாதிரிலாம் அவர் நினச்சிருந்தாருன்னா அவர் அடுத்த நாளே அவங்கள கூப்பிட்டு வேறு மாதிரி ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கலாம், திமுக பண்ணலன்னு. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, உக்ரைன்லேருந்து கூட்டிகிட்டு வந்து யாரால சார் முடியும், மத்திய அரசால் தான் முடியும். அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டினாங்கல்ல திமுக அமைச்சர்கள், அந்த மாதிரி விஷயந்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேருமே வித்தியாசமான ரோல்ஸ் இருக்குது. நீங்கள் கூட்டணி பற்றி சொல்கிறீங்க, நீங்கள் அந்த மதுராந்தகம் கூட்டத்தில் நான் இருந்தேன், எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தாங்கன்றது எனக்கு தெரியும். அமமுக தொண்டர்கள், அதுக்கு அடுத்தது அதிமுக தொண்டர்கள், அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கே ஒரு பார்க்கும்போது நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா இவர் மோடி அவர்கள், எங்கள் பிரதமர் அவர்கள் வர கொஞ்சம் நேரமாச்சு. அப்போ எல்லாம் ஒவ்வொருத்தராக அமர ஆரம்பித்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அண்ணன் அவர்கள் தண்ணீர் கேட்டார். திடீர்னு எஸ்பி வேலுமணி அண்ணன் அப்படி தண்ணீர் திறந்தது கொடுத்தாங்க. கிளாப்ஸ், அப்படி ஒரு கிளாப்ஸ். ஏன்னா சந்தோஷம், ஒரு அண்ணன் தம்பி பிரிஞ்சிருக்கும், ஒன்று சேரணும். நல்ல ஒரு விஷயம் தான். நானும் அந்த காட்சிகள்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் டிடி அவர்களுடைய பேட்டிகளையும் தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரேன். இவர் என்டிஏவோட கூட்டணிங்கிறாரு, அவர் என்டிஏ கூட்டணிங்கிறாரு. இல்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் கேட்குறேன். என்டிஏவோட கூட்டணியா இல்லை என்டிஏ கூட்டணியா, இல்லை இதுக்கு முதல்ல எனக்கு சொல்லிட்டீங்கன்னா அவங்க தெளிவாக. சார் சிம்பிள், இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் என்டிஏ கூட்டணி, அதற்கான தலைவர் பிரதமராக இருக்கிறது எங்கள் பாரத பிரதமர் மோடி. இங்கேயும் என்டிஏ கூட்டணி, அதோடைய தலைமை தமிழ்நாட்டில் வந்து அதிமுக, நம்ம எடப்பாடியார் சிஎம் கேண்டிடேட்டு, அவர் பியூஷ் கோயலும் அதை சொல்லிட்டார், முடிவு எடுக்கிறது வந்து எடப்பாடியார் அவர்கள் கூட்டணியை முடிவு எடுப்பார். டிடிவி என்டிஏவோட கூட்டணி. ஆமாம் சார், அதான் சொல்றேன் சார், இப்போ இந்தியா கூட்டணியும் உடஞ்சிருச்சு, இந்தியா கூட்டணி இல்லைன்னு சொன்னாலும் இங்க திமுக கூட்டணியும் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க அவங்க. அதை வந்து காங்கிரஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனா இங்க நீங்க சொல்றது வந்து என்டிஏ கூட்டணி உடையல, ஆனா என்டிஏவோட கூட்டணி அப்படிங்கறதா இங்க இல்ல. உங்களுடைய கேள்வியிலேருந்தே வரேன், இந்தியா கூட்டணி இப்போ உடஞ்சிருச்சா? எங்கே எனக்கு தெரிஞ்சு உடஞ்சிருச்சு. அது இந்தியா கூட கிடையாது, இண்டி கூட்டணி உடஞ்சிருச்சா? ஆனால் இது உடையில, இந்தியா ஃபுல்லாக என்டிஏ கூட்டணி, அதில் இவங்க வராங்க. ஏன்னா சார் 2 விஷயம் இருக்குது. 1000 தான் இருந்தாலும் இன்றைக்கி ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு, அதை சொன்னாங்கல்ல, ஒரு அண்ணன் தம்பி சண்டை, அது சேர்ந்துட்டாங்க இப்போ. ஆனாலும் அதை சேர்த்து வச்சது யார்? என்டிஏ அலையன்ஸ், அதாவது பியூஷ் கோயல் அவர்கள் வந்திருந்தாங்க. அதிமுக வந்து பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்துட்டு இருக்குது. அதனால நீங்கள் வந்து சமரசம் பண்ணி பேச்சு நடத்தி, அது உங்களுடைய கட்சி, அது 2 கட்சியும் இப்போ ஒன்று வெவ்வேறா வந்து பார்க்க முடியாது. அலைன்ஸோட பிரச்சனை வந்து நீங்க தான் தீர்த்து வைக்கிறீங்க கிடையாது சார். அப்படி பார்த்தீங்கன்னா திமுக கூட தான் நாங்கள் கூட்டணி வச்சோம். திமுக என்ன எங்க இதுவா அடிமை கட்சி அந்த மாதிரி பண்ணலையே. திமுக எந்த கட்சியோட பிரச்சனைக்குள்ளேயும் உள்ள இன்வால்வ் ஆகி திமுக சமரச பேச்சுவார்த்தைக்குலாம் போனதே கிடையாது. இங்க பாஜக எந்த சமாதானம் போச்சு சார்? ஏடிஎம்கே ஓபிஎஸ் கொஞ்ச நாளா நம்பிக்கை கொடுத்தது, ஓபிஎஸ்க்கு நம்பிக்கை கொடுத்தீங்க, செங்கோட்டையனுக்கு நம்பிக்கை கொடுத்தீங்க. நம்பிக்கை யாருமே கொடுக்க சார், அவங்களா பேசிக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் சொன்னாரு, இந்த மாதிரி டெல்லிக்கு போனேன், நான் அமைச்சரை பார்த்தேன்ட்டு. அது நிறைய பேர் மறுப்பும் தெரிவிச்சிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி சார் இன்னொரு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. செங்கோட்டையனுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, அவருக்கு ஒரு இது கொடுத்தோம், ஸ்பேஸ் கொடுத்தோம், ஆனால் அவர் வந்து நாங்கள் வந்து கைவிட்டுட்டோம், அதனால் அங்கே போனார். சார் பாஜகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 75 வயசுக்கு மேலே பெரிய ஆக்டிவ் பதவி வகிக்க முடியாது.
கம்யூனிஸ்ட்லையும் சரி பாஜகலையும் சரி. செங்கோட்டையன் அவர்கள் நல்ல அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி, 78 வயசு. அவர் ஏன் ஃபர்ஸ்ட் அதிமுக விட்டார்? ஆல்ரெடி எம்எல்ஏவாக இருக்காரு. கண்டிப்பாக இப்போ அடுத்த ஆட்சி வந்து அவர் அதிமுகவில் இருந்திருந்தால் அவர் வந்து முக்கியமான ஒரு அமைச்சராக ஆக்கியிருப்பார். யார்? எடப்பாடியார். அதெல்லாம் தாண்டி வெளில வராருன்னா அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் வெளில வந்தார். அவர் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தானே சொன்னாரு. கட்சி வந்து ஒருங்கிணையணும், ஓபிஎஸ்ஸையும் சேர்த்துக்குவாங்க, டிடிவியும் சேர்த்து. இதே டிடிவிக்காக தான் அவரும் குரல் கொடுத்தாரு. டிடிவி கூட்டணிக்குள்ள வந்துட்டாரு, செங்கோட்டையன் வெளியில போய். அதுதான் சார் சொல்றேன். டிடிவி என்ற ஒரு தனி என்டிட்டி. அவர் வந்துட்டார், பேசணும், வந்துட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓபிஎஸ்சியை சேர்த்துக்கணும்னாரு. இன்னைக்கு நீங்க செங்கோட்டையன் அவர்களை பேட்டி எடுங்க சார், அவர் ஃபீல் பண்ணுவார். 2 விஷயத்துக்கு ஃபீல் பண்ணாரு. ஐயோ இந்த ஓபிஎஸ்ஸை நம்பி நம்ம சொல்லிட்டோமேன்னு ஃபீல் பண்ணுவார். ரெண்டாவது நம்ம இங்க விசிலோட மாட்டிட்டுமே என்ற மாதிரி யோசிப்பார். தான் செங்கோட்டையன் தான் தெளிவாக சொல்லிட்டாரு, எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்தவர் தளபதி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதிமுக என்னை எப்படி மரியாதை வந்துட்டு குறைவா நடத்தினாங்க, இங்க நான் எப்படி இருக்கேங்கிறது பேசுறேன். கரெக்ட் சார். அங்க வந்து மரியாதை குறைவா நடத்தினால தான் அவ்வளோ மரியாதை கொடுத்து எடப்பாடி அவர்கள் பக்கத்திலே உட்கார வச்சு, சார் அவர் மினிஸ்ட்ரியில் இல்லை சார், எடப்பாடி அவர்கள் தான் கொடுத்தாங்க மினிஸ்ட்ரி. ஏன்னா வந்து ஓபிஎஸ் அவர்களும் மாஃபாய் பாண்டியராஜன் அவர்களும் வெளியில் போனதால் அவரை மினிஸ்டர் ஆக்கினாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவும் புசி ஆனந்தா அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அது மரியாதையா? ரெண்டாவது எத்தனை வாட்டி சார் அவர் வந்து விஜயை பார்த்து, உதாரணத்துக்கு சொல்ல, நான் வந்து ஒரு சிறிய நிர்வாகி சார், எனக்கு ஒரு சில சின்ன பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க பாஜகவில். நான் பார்த்தீங்கன்னா தலைவர் சென்னையில் இருந்தால் நான் தலைவரை டெய்லி பார்ப்பேன் சார், வணக்கம் வைப்பேன், ஏதாவது ஒன்று லெட்டர் கொடுக்கறது செய்யறதுன்ட்டு இருக்கும். அதே மாதிரி எங்கள் அணி தலைவரும் நான் டெய்லி பார்ப்பேன் சார். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதத்தில் நான் வந்து தலைவரை 100 வாட்டிக்கு மேலே பார்த்துருப்பேன் சார். செங்கோட்டையன் அவர்கள் பழம்பெரும் அரசியல் தலைவர். விஜய் எத்தனை வாட்டி சார் பார்த்துருப்பாரு? இதே தான் வந்து ஜெயலலிதா அவர்களை வந்துட்டு அதிமுகவில் வந்து இவங்க எத்தனை தடவை பார்த்தாங்கன்னு கேட்டால் அதுவே அமைச்சர்கள் லிஸ்ட் போட்டு தான் சொல்லணும். அப்போ நீங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு மாஸ் லீடரா விஜய் இருக்கும் பொழுது அந்த ஒரு கட்சி அவ்வளவுதான். விஜய் நெருங்கிறதுக்கு அந்த கட்சி மாஸ் லீடரா இருக்கு, மாஸ் ஆக்டர். மாஸ் லீடர்னு எப்படி நீங்க சொல்றீங்க? ஒரு மாஸ் லீடருக்கு வரக்கூடிய எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம் தான் இங்க வருதுன்னு அன்னைக்கு பார்த்தேன். செங்கோட்டையன் சொல்றாரு, செங்கோட்டையன் வந்து எடப்பாடி அவர்கள் அப்ப கிடையாது, எம்ஜிஆருடைய அமைச்சரவையிலயோ அந்த எம்எல்ஏ கிளையிலயோ அவர் கிடையாது. கூட்டம் தான் கூட்டம் ஒன்றும் இல்லை சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 மாசம் முன்னாடி இங்க இது நடக்கும் சார், என்ன சொல்றது, ஆரிஸ் ஜெயராஜோடைய கச்சேரி நடந்தது YMCAல. அதுக்கு கூட தான் சார் 2 லட்சம் பேர் கூட்டம் கூடினாங்க. அதுக்கு கூட்டம் வருவாங்க, அது சினிமா ஃபங்க்ஷன். அதே ஃபங்க்ஷனுக்கு சார், அதே அரசியல் ஃபங்க்ஷன், அதே ஃபங்க்ஷன் தான் சார் வராங்க. விஜய் எங்க சார் அரசியல் பேசுறாரு? விஜய் பேச திமுகவை பத்தி ஊழலையும் பேசிட்டு இருக்காரு, பாஜக வந்து கொள்கை எதிரிங்கிறாரு, எல்லாமே பேசுறாரு. விஜய் எங்க தான் பேசல. எழுதி வச்சு ஒரு கேமரால முன்னாடி நடிச்சாரு சார், பெரிய 4K கேமரா இல்ல 2K கேமரா நடிச்சாரு. இதே பிரச்சனை வந்து EPS அவர்களும் அப்படித்தான் பேசுறாரு, OPS அப்படிதான் பேசுறாரு. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆயிட்டு அதுக்கப்புறம் இப்ப பேச ஆரம்பிச்சிடுறாங்க. விஜய் இப்ப நிறைய இடங்கள்ல வந்து அவராதான பேசிட்டு இருக்காரு, எங்க துண்டு சீட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு விஜய். என்ன சார் அனல் தெரிக்க விஜய் பேசிட்டு இருக்காரு, அனல் தெரிக்க பேசிட்டு இருக்காரு விஜய். சார் அனல் தெரிக்கலாம், அதான் சொல்றேனே, நம்ம டைலாகா ஊன் பேசுறது. எவ்வளவு பெண்கள் கிரவுட் வந்து அங்க வராங்க, அது இப்படி ஒரு கிரவுட் வந்து எந்த கட்சியில 2 விஷயம் இருக்கு. பெண் ரசிகர்கள் சொல்லுங்க, பெண் வாக்காளர் சொல்லுங்க. அதுல எத்தனை பேர்? இதோ இப்போ ஒன்றும் இல்லை சார், நான் காலேஜ் படிச்ச போது தான் சார் சுறா படம் பார்த்தேன். இப்போ பார்த்துருக்கீங்களா? ரீசெண்டாக ஒரு பையன் சொன்னான், எங்கள் அம்மா வந்து சுறா படம் பார்த்துட்டு வந்தோடனே நான் பிறந்தேன்ட்டு. சார் அவனுக்கு ஓட்டுரிமையே கிடையாது சார். சுறா படம் 2009-10 தான் ரிலீஸ் ஆச்சு. நான் பார்த்துருக்கேன் காலேஜ் படிக்கும் போது. சரி, ஓட்டுரிமை அவனுக்கு இருக்குதா இல்லையோ, நாளைக்கு அவன் எப்படி இருந்தாலும் ஓட்டு போட தானே போறான். அதே விஜய்க்கு தானே, விஜய் பார்த்துக்கலாம். அது சார் நான் ஒன்று சொல்றேன், இப்ப இருக்கிற ஓட்டர்ஸ் என்ன சொல்றீங்க? இப்போ அவனுக்கு ஓட்டு விஜய்க்கு போடுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் அதிகமான கிரௌட் விஜய் பக்கம் தான் சார். நான் எழுதி வச்சுக்கோங்க சார், நம்ம இங்கே தான் இருக்க போறோம், பார்க்க போறோம். 2021 நாம் தமிழர் கட்சி இருக்கு இல்லையா, அவங்க கொள்கை வேற, எங்களுக்கும் அவங்களுக்கும் ஏகப்பட்ட முரண் ஆக்சுவலா. ஆனா சீமான் அவர்கள் மேல ஒரு பெரிய மரியாதை உண்டு. எனக்கு சொல்ல போனா அவர் வந்து சட்டமன்றத்துக்குள்ள அவர் குரல் ஒலிக்கணும்னு ஆசைப்படுறேன், பாஜகவா இருந்தா கூட. ஏன்னா அவர் ஒரு உழைப்பாளி. இன்கேஸ் சார் ஒரு இதுக்கு வச்சுப்போம், சீமான் அவர்கள் ரொம்ப கம்மியா ஓட்டு எடுத்துறாரு வச்சுக்கோங்களேன் இந்த எலெக்ஷன்ல, இந்த கட்சி நிலைக்கும் சார். சீமானவர்கள் கட்சி நாம் தமிழர் நிலைக்கும், இன்னும் களத்தில் போராடுவாங்க, 26 கூட போராடுவாங்க. இந்த எலெக்ஷனில் விஜய் அவர்கள் மிஸ் பண்ணிட்டாருன்னா முடிஞ்சது சார். ஏன் நான் சொல்கிறேன்னு நான் சொல்லுங்கள். அவருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் உதயநிதியோட ஒரு ஈகோ கிளாஷ் இருக்குது. ரெண்டாவது சார், அவங்கள அந்த கரூர் இன்சிடென்ட்லேயே காலி பண்ணியிருப்பாங்க சார். அந்த கட்சிக்கு வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்களா, RIP ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு ஆக வேண்டிய கட்சி. எடப்பாடியாரர்கள் அவ்வளோ நாகரிக அரசியல் பண்ணார். ஏங்க இதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி அண்ணாமலை அண்ணன் அங்கே நின்று ஃபுல்லாக வந்து அன்னைக்கு பேசினார், இது வந்து அரசோட தப்பும் இருக்குன்ட்டு. அந்த குழு வந்துச்சு, MP குழு வந்துச்சு, ஏமாமாலினி அவர்கள் தலைமையில், தேஜஸ்வி சூர்யா அவர்கள், அப்புறம் எங்களுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அங்கே இருந்தாங்க. ஸோ இவ்வளோ பண்ண, இது வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணல, இது வந்து உண்மை என்னன்னு கண்டறியணும்னு பண்ணோம். அன்னைக்கு இது மட்டும் நடக்காம இருந்தால் அன்னைக்கே அந்த கட்சி முடிஞ்சிருக்கு சார். இந்த புது வருஷத்துல அந்த கட்சி இருந்திருக்காரு. 2020 எல்லாத்துக்குமே வந்துட்டு தயாரா தானே இருந்தார் விஜய்.
விஜய் வந்து எதுக்கு சார் எதிர்த்து எல்லாத்துக்கும் தயாரா எது எது சார் வீட்ல உட்காந்து வீடியோ போடவா? அதுவும் ஸ்கிரிப்ட் யார் எழுதி கொடுத்தான்னு தெரியல. வீட்ல உட்காந்துட்டு யாராலும் தயாரா இருக்கலாம். விஜய் வீட்டை விட்டு வெளியில வந்தா பிரச்சனை ஆகுதுங்கிறீங்க, உள்ள உட்கார்ந்தாலும் பிரச்சனைன்னு சொல்றீங்க. ஆனால் என்ன நடந்தாலுமே இறந்த 41 பேர் குடும்பமும் சரி, அவுட் ஆஃப் விஜய் மேல வந்துட்டு ஒரு பெரிய எதிர்ப்பலைங்கிறது எழவே இல்லையா மக்கள் மத்தியில? நீங்க எல்லாம் மறந்துட்டீங்க. கரெக்ஷன் 50 தொட்டுருச்சு சார், 50 தொட்டுருச்சு சார். ஒரு சின்ன விஷயம், விஜய் வந்து அவ்வளோ ஒரு மனித புனிதர், அதே மாதிரி இறை தூதுவர்ன்றீங்களே, நீங்க வந்து அவ்வளோ பெரிய விஷயமாச்சு. நான் பழைய கதையை பேச விரும்பல, ஏன் அவர் போல செய்யலன்னுலாம் பேச விரும்பல. 20 லட்ச ரூபாய் கொடுத்தீங்களா? ஏன்னா கவர்மெண்ட் அறிவிச்சதுன்னு நீங்க வந்து நாம 20 லட்ச ரூபாய் கொடுக்கலாம், 10 லட்சம்னா நான் இப்போ ஒரு சுராஜ்னு ஒருத்தர் இறந்தாருல்ல, 5 லட்ச ரூபாய். அது என்ன சார் கணக்கு? சுராஜ் உயிருக்கு வந்து 15 லட்ச ரூபாய் கம்மியா பக்கத்து ஸ்டேட்லேருந்து வந்தா? அது என்ன கணக்குன்னு எனக்கு புரியல. விஜய் அவர்கள் மீது சங்கீதா என்று கொடுத்த ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக போயிட்டு இருக்கு. எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க சார்? இது நம்ம பர்சனல் விஷயம் சார். யார் பர்சனல் விஷயம் பேசுறதுக்கு நம்மளுக்கு தகுதியே இல்லை, அதுக்கான டாபிக் நம்ம பேசக்கூடாது. அன்னைக்கு எங்கள் தலைவர் ஒரு சொன்ன விஷயம், அதுவும் தப்பான அபிப்பிராயத்தில் சொல்லலை, அது முடிஞ்சு போச்சு. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறேன். அதுக்கு கொதிச்சவங்க இருக்காங்க இல்லையா? போன 5 வருஷமா விதவைகள் இருக்காங்க, தமிழ்நாட்டிலே நம்பர் 1 விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னாங்க. 2வது வந்து பெண்களை தப்பாக பேசுகிறாரு சார். உங்களுக்கு தெரியும், ஸ்டாலின் அவர்கள் வந்து பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்தார் சட்டமன்றத்திலே. அவர் அமைதியாக பேசக்கூடிய ஆள், எங்கள் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்டு எதிர்க்கட்சி தலைவர்கிட்டே நல்ல பேர் வாங்கினார் சார். எங்களுக்கு இன்னொரு முக்கிய எதிர்க்கட்சி காங்கிரஸ், செல்வ பெருந்தையே சொன்னார், அவர் அப்படி பேசக்கூடிய ஆள் இல்லைங்க, அவர் பண்பான ஆளுன்னு சொன்னார். அப்படி பேர் எடுத்தவர் எங்கள் தலைவர். எங்களையும் அப்படி தான் அவர் வளர்த்துருக்காருப்பா, எதுவும் தப்பாக பேசாதீங்க, நீங்கள் நம்ம சாதனைகள் சொல்லி வாழ்க்காங்க. நம்ம பிரதமர் அவர்கள் என்னென்ன சாதனைகள் சொன்னாரோ அதை கேட்டு வாக்கு சேகரிங்கிறத எங்களை சொல்லியிருக்காரு. ஸோ அவர் அந்த சொன்ன விஷயம் இன்னைக்கு வந்து அது இதாக இருக்குது சார். அதனால நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, திமுக அவ்வளோ பேசிச்சு ஆவேசமாக, பெண்களுக்கு எதிராக பேசிட்டாரு, பெண்களுக்கு எதிராக எங்கள் தலைவர் பேசிட்டாருன்ட்டு. நான் முன்னாடி பேசின விஷயந்தான். ஓபி ரவீந்திரநாத் எதிராக எத்தனை பெண்கள் அங்கே பேட்டி கொடுத்தாங்க, இன்னைக்கு அப்படியே சேர்த்துக்கிறீங்க. இன்னைக்கு இவங்க தான் பொறுப்பாளர், தென்மண்டலத்துக்கு வந்து கனிமொழி அவர்கள் தான் பொறுப்பாளர், தேர்தல் பொறுப்பாளர். அப்போ ஓபி ரவீந்திரநாத் கூட தான் நீங்கள் ஓட்டு கேட்க போகணும், நீங்கள் ஒரு அஃபெண்டர் கூட தான் ஓட்டு கேட்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு அதெல்லாம் மறைஞ்சிருமா சார்? இது வந்து நம்ம ஒரு பர்சனல் விஷயம் நான் பேசலை. என்னன்னா, இந்த ஸ்டிக்கர் கவர்மெண்ட் எங்களுக்கு ரிமூவ் ஆகணும். அதே மாதிரி விஜய் மேலே எங்களுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட, அதுவும் சொல்ல தனிப்பட்ட தாக்குதல் யார் மேலேயும் பண்ணக்கூடாது, அரசியல் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சின்ன பசங்களை கூட்டுட்டு இந்த உயிரிழப்புகளை தடுக்கிற அளவுக்கு இப்போ அந்த இது போட்டிருக்காங்க மேலே, அந்த ஷெட்டு மாதிரி. அடுத்தது கொஞ்சம் தண்ணி கிணிலாம் கொடுத்து பார்த்து பண்ணுங்கள். உங்களுக்கு எடுத்துக்காட்டே நான் சொல்கிறேன், நான் மற்ற கட்சிகள் பண்ணுற மாநாடு பண்ணுங்க, மிக்சர் சிப்ஸ் எல்லாம் வைப்பேன்னா மயக்கம் வரும் சார். அவ்வளோ நேரம் நிற்கிறோன்னா மயக்கம் வரும் செய்யும். இவங்க கூட நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நாம் தமிழர் கூட ரொம்ப நல்லா அந்த இப்போ ப்ரோக்ராம் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நல்லா பண்ணுங்க தான் சொல்கிறேன். நம்ம அந்த பர்சனல் விஷயத்தை பேசுகிறோம்ல, பாஜக என்றைக்குமே யாரோடைய பர்சனல் அரசியல், நாங்கள் கலா அரசியல் தான் பேசுவோம். விஜய் மேலே தான் எங்களுக்கு அரசியல் இது இருக்கா, நிலைப்பாடில் பிரச்சனை இருக்கா, அதை தான் நாங்கள் பேசுவோம் தவிர பர்சனல் விஷயத்தை பற்றி நாங்கள் பேச மாட்டோம், எங்கள் தலைவர்களும் பேச மாட்டாங்க. நிச்சயமாக உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஃபைன் டைம் மீடியாவினுடைய நேர்காணலில் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.